ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரைடே மார்னிங் காலையில் வந்து கிச்சனுக்குள்ளே வந்தோடனே ஃபஸ்ட்டு வேலையாக பால் வந்து அடுப்பில் வச்சுருக்கேன் டீ போடுறதுக்காக. அப்படியே வந்துட்டு சாப்பாட்டுக்கு பானையில் தண்ணியெல்லாம் ஊற்றி விறகடுப்பில் வந்து கொண்டு வச்சுட்டு வந்துட்டு அங்கே நம்ம தீ பற்ற வைக்கக்கூடிய கேப்லேயே இங்கே வந்து டீ நமக்கு ரெடி ஆயிரும். நேற்றுக்கு நைட்டு கருப்பு கொண்டக்கடலை வந்து ஊற போட்டிருந்தேன். டிஃபனுக்கும் எடுத்துக்கலாம், சாப்பாட்டுக்கும் பிள்ளைங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ட்டு. ஆப்பத்துக்குமே மாவரைச்சி வச்சுருந்தேன். நல்லாவே புளிச்சு பொங்கி வந்துருந்துச்சு. எப்படியுமே ஆப்பம் சுடுறதுக்கு ஒரு 1/2 ஹவருக்கு மேலே ஆகும். அது வரைக்கும் வச்சுருந்தோம் அப்படின்னா அப்படியே வந்து கவுந்துரும். அதனால் பாதி மாவை தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மீதி மாவை தூக்கி சுடுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு தினமும் காலையில் டீ குடிக்கலை அப்படின்னாலே எனக்கு வந்துட்டு வேலை ஓடாது. நான் இந்த டீ குடிக்கிற பழக்கத்தை வந்து விடணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னால் வந்து முடியலை. அட்லீஸ்ட் ஒரு கப்பு குடிக்கிற இடத்துல 1/4 கப்போ 1/2 கப்பாவோ நம்ம மாற்றிக்கலாம்னு நினைக்கிறேன். என்னால் முடியலை. இதுவரை என்னோடய பையன் இப்போ டீ குடிக்கிறதே இல்லை. அவனோட டீயுமே சேர்த்து நான் குடிக்கிறேன். அவன் ஸ்கூல் போனதுக்கு அப்புறமா என்னன்னு எனக்கு தெரியல. இந்த பழக்கத்தை மாற்றுறதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். அப்படியே முந்தின நாள் கழுவி வச்சுருந்த பாத்திரம்லாம் இருந்துச்சு. அது எல்லாமே வந்து அடுக்கி வச்சாச்சு. பிள்ளைங்களுக்கு வந்து பொரியலுக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது கேரட் இருந்துச்சு. அதை வந்து பொரியலுக்கு வந்து துருவி வச்சுருக்கேன். பிள்ளைங்க வந்து அதை பார்த்தோன்னே அம்மா இன்றைக்கி கேரட் சாதமா அப்படின்ட்டு வந்து கேட்டாங்க. நான் வந்து ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நார்மலாக பொரியல் மாதிரியே பண்ணிட்டேன். பிள்ளைங்க ஸ்கூலில் போய் பார்த்து தான் எனக்கு கண்டுபிடிப்பாங்க. கேரட் சாதம்னு சொன்னாங்க, பொரியல் வச்சுருக்காங்க அப்படின்ட்டு. இதை வந்து கேரட் சாதம் மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா சைடிஷ்க்கு வந்து எதுவுமே இல்லை வீட்டில், முட்டையோ இல்லை வேறு எதுவும் காய்கறிகள் இல்லை. அதனால தான் நான் இந்த மாதிரி கொண்டக்கடலை குருமாவை வந்து குழம்புக்கு வச்சுட்டு இந்த பொரியலை வந்து கூட்டுக்கு வச்சு பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு தான் முடிவு பண்ணியிருந்தேன். குடலையும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து தாளித்து கடலை குருமாவும் ரெடி பண்ணிட வேண்டியது. நான் வந்து இந்த சாப்பாட்டுக்கும் எடுக்கிறதுனால இதில் வந்து நான் உருளைக்கிழங்கு வந்து சேர்க்க மாட்டேன். உருளைக்கிழங்கெல்லாம் போட்டோம் அப்படின்னா சாப்பாட்டுக்கு வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அதனால் நான் உருளைக்கிழங்கு போட மாட்டேன். உருளைக்கிழங்கு போடாமல் வச்சோம் அப்படின்னா சாப்பாட்டுக்கும் எடுத்துக்கலாம், டிஃபனுக்குமே எடுத்துக்கலாம். ஒரு வழியாக குழம்புமே வந்து வச்சாச்சு. இந்த கேப்லேயே பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் அடைக்கிறது, அப்புறம் தண்ணி அடைக்கிறதுன்னு சொல்லி எல்லா வேலையும் பார்த்துட்டேன். என் பையன் வந்து 2-3 நாளாகவே சிப்ஸ்ன்னு கேட்டுகிட்டே இருந்தான். அவங்க அப்பா வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சிப்ஸுமே வச்சு பேக் பண்ணியாச்சு. சைட்லேயே பார்த்தீங்கன்னா ஆப்பத்தையுமே ஒரு அடுப்பில் சுட்டுட்டு தண்ணியுமே வந்து ஊற்றி வச்சாச்சு. இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா தான் பிள்ளைங்கள 9 o'clock கரெக்டாக கிளப்பி விட முடியும். எல்லாத்தையுமே பண்ணி பிள்ளைங்களையுமே கிளப்பி விட்டாச்சு. அதுக்கப்புறமா எனக்கு ஒரு 3 ஆப்பம் சுட்டு பையனுக்கு வச்சுருந்த டீயுமே எடுத்து நானுமே குடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள்.